ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுமையான தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கேபிரியை உடச்சி போட்டுக்கோங்க. அடுப்பில் ஒரு போன் வச்சு தண்ணி ஊற்றி சூடு வந்தனுமே இந்த கோப்பையில் உள்ள கேபிரி அதில் வச்சு கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அந்த கேபிரி கரையிற வரை நல்லா கிண்டி விடுங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதோட அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துருங்க. தோசை மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்ச தோசை மாவில் இந்த சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தோசைக்கல்லில் ஊற்றி நல்லா தோசை மாதிரி நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் சேருங்க. நெய் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு தோசை அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு தோசை நல்லா வெந்தனுமே அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ஒரு புதுமையான சாக்லேட் தோசை ரெடி. இந்த தோசைக்கு சட்னி வேணும்ல காய்ஸ், அதை ஒரு புதுமையான 3 சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த சாக்லேட் தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரே நிமிஷத்தில் 3 சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன். அதான் காய்ஸ், வெண்ணிலா தேங்காய் சட்னி, மேங்கோ சாம்பார், கிரீன் ஆப்பிள் புதினா சட்னி. உங்களுக்காக ஒரே நிமிஷத்தில் இத்தனை வகை சட்னி யோசித்து ரெடி பண்ணேன் காய்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். அது வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். 3 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சும்மா செம்மையாக இருக்குங்க காய்ஸ். இங்கே பாருங்கள், எங்கள் அண்ணன் டெஸ்ட் பண்ணுறாரு. நான் டெஸ்ட் பண்ணி முடித்து எங்கள் அண்ணன் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு அண்ணே எப்படி இருக்குது? எங்கள் அண்ணனே சொல்லிட்டாப்புல சூப்பராக இருக்குண்டு. காய்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். இந்த சாக்லேட் தோசை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலாக குட்டீஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.